மரியாளின் பாடல் ஒரு புரட்சிகரமான பாடலா? மரியாள் கர்ப்பமா இருந்தப்ப பாடின பாட்டு தான் மேக்னிஃபிகட். சபையில அமைதியா பாடப்படுகிற ஒரு பாடல். ஆனா அதோட வரிகளை உற்று கவனிச்சா அது ஒரு பயங்கரமான புரட்சியின் பாடல்னு புரியும். சிலர் இத ஆபத்தான பாடல்னு கூட சொல்லியிருக்காங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல மரியாள் பாடுறாங்க. அவர் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பினார். இது பழைய ஏற்பாட்டு அன்னாளுடைய ஜெபத்தை எதிரொலிக்குது. கடவுள் தலைகீழா செயல்படுவார். இந்த உலகம் பணக்காரனுக்கோ அதிகாரம் உள்ளவனுக்கோ சல்யூட் அடிக்கும். ஆனா கடவுளோட ராஜ்யம் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். மேசியா வரப்போறாரு. அந்த அநீதியான அமைப்பை மாற்றி அமைக்கதான். கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது நம்ம யாரோட பக்கம் நிக்கிறோம்? மரியாள் பாடிய அந்த தேவன் சமூக நீதியின் தேவன், ஏழைகளின் கண்ணீரை துடைக்கிற தேவன். வெறும் பாட்டை மட்டும் பாடிட்டு ஏழைகளை கண்டு கொள்ளாம போனா நம்ம கிறிஸ்மஸ் அர்த்தமற்றது. நம்மால முடிஞ்சா ஒரு சின்ன உதவியாவது தேவை உள்ளவர்களுக்கு செய்வதுதான் உண்மையான வழிபாடு. உங்க கொண்டாட்டம் ஒரு ஏழையின் முகத்துல சிரிப்பை வரவழைக்குமா? யோசிங்க. சகரியாவின் பாடல். மௌனம் கலைந்தது. யோவான் ஸ்நானகனின் அப்பா சகரியா ஆலயத்துல தூதனை நம்பாததால ஊமையானவர். 9 மாசம் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. குழந்தை பிறந்ததும் அவர் வாய் திறந்தப்ப வந்த முதல் வார்த்தைகள் என்னன்னு தெரியுமா? அவர் தன் கஷ்டத்தை சொல்லல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு பாட ஆரம்பிச்சார். பெனடிக்டஸ் 400 வருஷமா கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு தீர்க்கதரிசி மூலமா பேசல. நீண்ட நிசப்தம். இப்போ அந்த மௌனம் களைய போகுது. சகரியா பாடுறாரு. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருந்தவர்களுக்கு வெளிச்சம் தர சூரியன் உதித்தது. தன் மகன் யோவான் அதற்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான். பின்னாடியே மேசியா வராருன்னு தீர்க்க தரிசனமா சொன்னார். நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் கடவுள் அமைதியா இருக்க மாதிரி தோணும். ஜெபத்திற்கு பதில் இல்ல, வழிகள் திறக்கல, எங்கும் இருட்டு. ஆனா சகரியாவின் கதை சொல்லுது, கடவுளின் மௌனம் நிரந்தரம் இல்லை. அவர் பின்னணியில நமக்காக பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விடியாத இரவு எதுவும் இல்லை. அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒளி வீச இயேசு வரார். நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு வர பதில் பெரிய மகிழ்ச்சியை தரும். சோர்ந்து போகாதீங்க. சிமியோன் வயசானாலும் உலகத்துக்கே இவர் தான் டியூப்லைட். எருசலேம் ஆலயத்தில் ஒரு வயசான முதியவர் சிமியோன் சாகிறதுக்கு முன்னாடி மேசியாவை எப்படியாவது பார்த்தரணும்னு காத்திருக்கிறாரு. யோசேப்பும் மரியாளும் குழந்தையை கொண்டு வந்தப்ப அவர் சொன்ன வார்த்தை யூதர்களை திடுக்கிட வச்சுது. அவர் குழந்தையை ஏந்திக்கிட்டு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, லைட் டு த ஜென்டைல்ஸ்னு சொன்னார். அது வரைக்கும் யூதர்கள் மேசியா தங்களுக்கு மட்டும் சொந்தமானவர்னு நினைச்சாங்க. ஆனால் சிமியோன் இவர் உலகம் முழுவதற்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா மொழி பேசுகிறவர்களுக்கும் உரியவர்னு அறிவிச்சார். இதுதான் சுவிசேஷத்தின் விஸ்தாரம். பெத்லஹேமில் பிறந்த குழந்தை ஒரு நாட்டுக்குள்ள அடங்கியிருக்க போறதில்ல. அது உலகத்திற்கான ஒளி. இன்னைக்கு நாம் கிறிஸ்மஸை நம்ம சர்ச், நம்ம இனம், நம்ம கலாச்சாரம்னு சூரிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவம் எல்லைகளை உடைக்கிற மார்க்கம். அந்த ஒளி நமக்கு மட்டும் கிடைச்சா போதாதுங்க, அது நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் போகணும். இருட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு நாம் அந்த ஒளியை காட்டுறோமா? கிறிஸ்மஸ் ஒரு மிஷன், வெறும் ஃபங்க்ஷன் இல்லைங்க. உலகத்திற்கே ஒளியான இயேசுவை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. யோசேப்பு ஒரு அமைதியான ஹீரோங்க, உங்களுக்கு தெரியுமா?
கிறிஸ்மஸ் கதையில் மரியாள், மேய்ப்பர்கள், சாஸ்திரிகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நாம் பல நேரம் யோசேப்புக்கு கொடுக்கறதில்ல. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்தார். மரியாளை ரகசியமாக விலக்கிவிடக்கூட அவர் முடிவெடுத்தார்னு பைபிள் சொல்லுது. ஏன்? மத்தேயு 1:19 சொல்லுது, யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியால் மரியாளை அவமானப்படுத்த மனதின்றி ரகசியமாய் விலக்கிவிட யோசனையாய் இருந்தார். அந்த கால யூத சட்டப்படி நிச்சயதார்த்தம் நடந்தாலே பாதி திருமணம் முடிஞ்ச மாதிரி தான். திருமணத்திற்கு முன்னாடி பெண் கர்ப்பமானா அது விபச்சாரம்னு கருதப்படும். அதுக்கு கல்லெறிந்து கொல்லுற அளவுக்கு கடுமையான தண்டனை உண்டு. யோசேப்புக்கு 2 வழி தான் இருந்துச்சு. ஒன்று, மரியாளை பகிரங்கமாக அவமானப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துடணும். இல்லைனா பழி தன் மேலே வந்தாலும் பரவாயில்லன்னு ரகசியமாக விலகணும். அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருந்ததால் 2வது வழியை தேர்ந்தெடுத்தார். தூதன் வந்து உண்மையை சொல்லும் வரைக்கும். யோசேப்பின் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. தன் வருங்கால மனைவி மேலே சந்தேகம், ஊரில் அவமானம், தன் கௌரவம் என்ன ஆகுமோங்கிற பயம். ஆனால் கடவுள் பேசினப்போ தன் சுய கௌரவம், சமுதாய பயம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிஞ்சாரு. கிறிஸ்மஸில் இந்த அமைதியான மனிதரோட பங்கு ரொம்ப பெருசுங்க. கடவுளுக்காக உங்கள் நற்பெயரை, அதாவது ரெப்புடேஷனை பணயம் வைக்க நீங்கள் தயாரா? சில நேரங்களில் கடவுளின் சித்தம் செய்வது கஷ்டமாக இருக்கும். ஆனால் யோசேப்பு போல நம்பி இறங்குனா அது வரலாற்றையே மாற்றுங்க. கிறிஸ்மஸா ஈஸ்டரா, இதில் எது பெருசு? இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்மஸ் தான் பெரிய கொண்டாட்டம், வியாபாரம் களை கட்டும். ஆனால் முதல் 300 வருஷமாக கிறிஸ்தவ சபைகள் இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடவே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுக்கு ஈஸ்டர், அதாவது உயிர்த்தெழுந்த நாள் தான் மிகப்பெரிய பண்டிகை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க உயிர்த்தெழுதலை தான் கொண்டாடினாங்க. ஏன்னா இயேசு பிறந்ததால மட்டும் ரட்சிப்பு வரல, அவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால தான் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. பிற்காலத்தில் தான் கடவுள் மனிதனான அந்த அற்புதம், இன்கார்னேஷன், அதுவும் முக்கியம்னு கருதி கிறிஸ்மஸை சேர்த்தாங்க. ஆனால் ஈஸ்டர் இல்லாமல் கிறிஸ்மஸ் முழுமையடையாது. கிறிஸ்மஸ் மரத்தடியில் இருக்கிற பரிசுகளை பார்க்கும் பொழுது கல்வாரி சிலுவையும் நினச்சி பார்க்கணுங்க. தொழுவத்தில் தொடங்கின பயணம் சிலுவையில் முடிஞ்சு கல்லறையில் ஜெயிச்சது. குழந்தை இயேசுவை கொஞ்சிறது ஈஸி, ஆனால் சிலுவை சுமக்கிற இயேசுவை பின்பற்றது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அதுதான் சீஷத்துவம். இந்த கிறிஸ்மஸ் உங்களை சிலுவையின் நிழலுக்கு வழிநடத்தட்டும். பிறப்பை கொண்டாடுவோம், உயிர்த்தெழுதலை விசுவாசிப்போம். இதுதான் முழுமையான சுவிசேஷம்.